இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம். முருங்கீரை பொரியல் செஞ்சுருக்கேன். குழம்பு வந்து தக்காளி வெங்காயம் போட்டு தக்காளி சட்னி மாதிரி செஞ்சுருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன். ப்ரோட்டீனுக்காக எக்கு வந்து பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இதோட ரைஸு, பருப்பு பொடி வந்து கருவேப்பிலை, கருப்பு உளுந்து, கொள்ளு இதெல்லாம் சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹேர் லாஸ் நிறையாவே இருக்குது, அதனால் இந்த மாதிரியெல்லாம் இப்போ டயட்டில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஹேர் லாஸும் கொஞ்சம் கம்மியாகும். அயனும் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா கருவேப்பிலை நிறைய எடுக்கிறனால. கருவேப்பிலை இந்த பொடியோட நெய்யோ நல்லெண்ணெய்யோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன். சூடான சாதத்தில் நெய் அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி இந்த பொடியும் 2 டீஸ்பூன் போட்டு ஒரு பிடி சாதத்தில் நம்ம சாப்பிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு வாயில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி நம்ம குழம்புல தயிரில் எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நான் மோரும் கருவேப்பிலை போட்டு மோர் செஞ்சு வச்சுருக்கேன். பாப்பா இருக்கிறதுனால கையை நடுவே வீடியோவில் விட்டுட்ருக்கான், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை.